இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை 12வது வசனம், சங்கீதம் புஸ்தகம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை எனக்கு தாங்கும்படி உதவி செய்யும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் ஆசை நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்? அவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் சிரிக்கணும்னு ஆசை, கடைசி வரைக்கும் சிரிச்சு? சில பேர் சொல்கிறத பார்த்துருக்குறேன், அவர் சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடிட்டார். அவர் என்ன பண்ணி கண்ணை மூடினாரா? என்ன பண்ணார்? சிரிச்சுக்கிட்டே கண்ணை மூடினார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். செத்தவன் கூட சிரிச்ச மாதிரி இருக்கான் அப்படின்னா உயிரோடு இருக்கிற நம்ம எவ்வளவு அதிகமாக சிரிக்கணும்? ஐயோ உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரகசியத்தை சொல்லி தர போறேன். வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவன் எவனுமே கிடையாது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்றீங்க? இவ்வளோ பெரிய மெசேஜை ரெடி பண்ணிட்டு வந்து நிற்கணும். எனக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்ன பண்ணணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கரையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே 1000 பிரச்சனையில் வந்திருப்பீங்க, 1000 கவலையில் வந்திருப்பீங்க. நான் இங்கே உட்காந்து அழுகிற மாதிரி உட்காந்துருந்தா என்னையே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? அழவா வேண்டாமா? சிரிக்கவா வேண்டாமா? அப்படிங்கிற போது உங்கள் முகம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டம் வந்தாலும், நிந்தனைகள், உபத்திரவங்கள் வந்தாலும், கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பின் சந்தோஷம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன சந்தோஷம்? வாயை திறந்து சொல்லுங்க சிஸ்டர். என்ன சந்தோஷம்? சத்தமா சொல்லுங்க. என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம். தட்ஸ் தி ஜாய் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் சந்தோஷம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்து அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ற பிசாசோ, பிரச்சனையோ, பாடுகளோ, உபத்திரவமோ, பாவமோ, தரித்திரமோ எதுவும் ஒன்றை காட்டிலும் பெருசுலன்னு ஆண்டவர் சொல்றார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க இப்படி கேட்டிருப்பீங்க, நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், நோய்கள், பிணிகள், தரித்திரம் எல்லாம் இயேசுவை காட்டிலும் பெரிதல்ல அப்படின்னு ஒரு சத்தியம் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இது எல்லாம் ஒன்றை காட்டிலும் பெருசு கிடையாது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். நீங்க சொல்றீங்க இவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நீ பெரியவன். கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய சாயல்ல நீயும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சாயல் கர்த்தர் உன்னையும் என்னையும் படைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ தூதனிலும் சற்று சிறியவனாக கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். கையை உயர்த்தி. யாரை காட்டிலும் சிறுசா? யாரை காட்டிலும்? தேவ தூதனை காட்டிலும் சிறுசு. ஆனா தேவ தூதங்க பெரியவங்களா? இல்ல. ஏன் தெரியுமா? எந்த தேவ தூதனும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளை அல்ல. நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகள். அவர் தேவ தூதர்களுக்காக இரத்தம் சிந்தவில்லை, ஆனால் உனக்காக எனக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் தேவ தூதனுக்காக பூமியில வரல, அவர் உனக்காக எனக்காக பூமிக்கு வந்தார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் சொல்றத பார்த்துருக்கிற, தேவ தூதன்னா ஏதோ கடவுளுக்கு ஈக்குவலா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஐயோ கர்த்தருடைய தூதன் வந்திருக்கிறார். ஏய், தூதன் வரணும்னு அவசியம் கிடையாது. 24/7 நீ சாகும் பரியந்தம் தேவ தூதர்கள் உன் கூட தான் இருக்கணும். அது தேவனுடைய பிரமாணம். ஏன்னா உனக்கு வேலை செய்ய அப்பா வீட்டுல இருந்து வேலைக்காரங்க வந்திருக்காங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக யார் கட்டளையிட்டா? நானா கட்டளையிட்டேன். தேவ தூதர்கள் நம்மை காப்பதற்கு, நம்மோட இருப்பதற்கு. நீங்க அப்படியே ஜோம் பண்ணி ஆவியில நிரம்பி தேவ தூதனுக்கு நீங்க கட்டளையிட்டீங்களா? இல்லை. நீ ரட்சிக்கப்படும் போதே உன்னை காக்கும்படிக்கு அவர் தமது தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுவோமே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார்,
இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எல்லாம் இருக்கு நமக்கு வாழ்க்கையில. ஆனா ஒரு பகுதியை நம்ம இழந்திருக்கிறோம். ஒரு 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 இடத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடக்கு. நம்முடைய ஆவிக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நம்முடைய சரீரத்துல தேவ பிரசனம் இருக்குது. உள்ள தேவ பிரசனம் வேற, வெளியே இருக்க தேவ பிரசனம் வேற. இதை ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்றேன். நமக்குள் வாசம் செய்கிற தேவ பிரசனம் வேற, எல்லாம் ஒரே பிரசனம் தான், அது வித்தியாசமா இருக்கும். நம்மை சுத்தி வாசம் செய்கிற தேவ பிரசனம் வித்தியாசமா இருக்கும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஏதோ ஒரு பகுதியிலே ஏதோ ஒன்றை இழந்து போய் நம்ம நிற்கிறோம். ரட்சிக்கப்பட்டதினுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? உனக்குள்ளாக எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சந்தோஷம் உனக்குள்ள வாசம் செய்யும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதாங்க முதல் அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நிறைய பேர் வருத்தத்தோடு உட்கார்ந்து இருக்கீங்க. பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டதா இல்லையா? ரட்சிக்கப்பட்டதின் முதல் அடையாளமே என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட உடனே மனசுல ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சமாதானம் வரும். அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு முதல் அடையாளம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். அதை தான் தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க எப்ப எனக்கு தாங்க? திரும்பவும் எனக்கு தாங்க. அப்படின்னா என்ன அடையாளம்? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தாவீது என்ன பண்ணியிருக்காரு? திரும்பவும் அப்படிங்கிற வார்த்தையை தாவீது வைக்கார். அப்ப என்ன நடந்திருக்கு? இல்ல உங்க அனுபவம் என் அனுபவம் தான். 1980 ரட்சிக்கப்பட்டு 1980 ரட்சிப்பின் சந்தோஷத்தை வாங்கியாச்சு. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இப்போ 2020 எது அவுட் ஆயிடுச்சு? ரட்சிப்பும் கொஞ்சம் வெளியே போயிருச்சு, சந்தோஷமும் வெளியே போயிருச்சு. உடனே தாவீது மாதிரி நம்மளும் ஜெபம் பண்ணணும். நம்ம இப்படி ஜெபம் பண்ண மாட்டோம். நமக்கெல்லாம் ஒரே எண்ணம், நான் 1981 ரட்சிக்கப்பட்டேன், நான் இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க? திரும்பவும் எனக்கு தாங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் எனக்கு தாங்க ஆண்டவரே, திரும்பவும் எனக்கு தாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்க வாழ்க்கையில 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 2 நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு முன்னாடி, 5 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷம் இப்போ உங்களுக்குள்ள இல்லை என்றால், இன்று கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதை போல ஜெபிங்க. ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தாங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், எல்லாரும் வைக்கிற ஸ்டேட்மெண்ட், பாஸ்டர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஜெபம் பண்ண மாதிரி என்னால் இப்போ என்ன பண்ண முடியல? ஜெபம் பண்ண முடியல. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பைபிள் வாசித்த மாதிரி இப்போ என்னால் என்ன பண்ண முடியல? பைபிள் வாசிக்க முடியலை. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆராதனை செஞ்ச மாதிரி இப்போ என்னால் ஆராதனை செய்ய முடியலை. ஒரு ரகசியத்தை கேட்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது உங்கள் நிலைமையை யோசித்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு மோசமான நிலைமையில, தாழ்வின் அடியில நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்களை கிருபையா என்ன பண்ணியிருப்பாரு? படிப்படியாய் உங்களை தொட்டு ஆசீர்வதித்து உயர்த்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சத்தியமாய் ஆமென் சொல்லி ஒத்துக்கிறீங்க? அதுலலாம் வளர தெரியுதுல்ல. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு சைக்கிள் வச்சிருப்போம், ஒரு சின்ன வீடு இருந்திருக்கும். அதுலலாம் ஆண்டவர்கிட்ட ஜோமணி ஆண்டவரே, சைக்கிள் இருக்கிற எங்களுக்கு என்ன தாங்க ஆண்டவரே? பைக்கு தாங்க. பைக் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண தாங்க ஆண்டவரே? கார் தாங்க. ஆண்டவரே, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை எங்கே கொண்டு போங்க? ஒத்திக்கு கொண்டு போங்க. ஒத்திக்கு இருக்கிற நீங்கள் எங்கே கொண்டு போங்க ஆண்டவரே? சொந்த வீட்டுக்கு கொண்டு போங்க. அருமையான தேவஜனமே, வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இழக்கவே கூடாது அப்படின்னு ஒரு காரியம் என்ன தெரியுமாங்க? சந்தோஷம். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறார், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம் ஒரு நாளும் நம்மளை தீமைக்குள்ள நடத்தாது,
நிச்சயமாய் நம்ம நன்மைக்குள்ள நடத்தும். உலகத்திலேருந்து 1000 சந்தோஷம் வரும். நீங்க தண்ணி அடிக்கும் போது பெரிய சந்தோஷம் வரும். உலகம் 1000 சந்தோஷத்தை தரும். ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு நாள்ல உங்க வாழ்க்கையில தீமையாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிப்பின் சந்தோஷம், அது என்ன ரட்சிப்பின் சந்தோஷம்? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் போது, தன்னுடைய வாழ்க்கையில இடரும் போது, தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக இருந்த தேவன் தந்த ரட்சிப்பையும், தேவன் தந்த சமாதானத்தையும், தேவன் தந்த சந்தோஷத்தை இழந்ததாக ஃபீல் பண்றார். இட்ஸ் நாட் a feeling, இட்ஸ் the real thing. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது, நீங்க நினைக்கிற மாதிரி கர்த்தர் அவன் வீட்டை அடிக்க மாட்டாரு, அவன் பிள்ளையை அடிக்க மாட்டாரு, அவனை அடிக்க மாட்டாரு. அவன் முதல்ல பரிதபிக்கிற காரியம் இதுவரைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவன் அனுபவித்து கொண்டிருந்ததான அந்த தேவ சமாதானத்தையும் ரட்சிப்பையும் அவன் இழக்க நேரிடும். அதுதான் தாவீது பிராக்டிக்கலா ஃபீல் பண்றார். நம்மள அப்படி கிடையாது. என்ன தப்பு செஞ்சாலும் சரி, எந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம இழந்து விட்டாலும் சரி, தேவன் தந்த சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டாலும் சரி, ஒண்ணுமே இல்லாத மாதிரி உட்காந்துக்கிடுவோம். வாங்க, டிரான்ஸ்பரண்ட் லைஃப்குள்ள வாங்க. நீங்க ஏன்ட்டு நீங்க வெளிப்படையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 பேருக்கு முன்னாடி நீ வெளிப்படையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முழங்கால் போடும்போது உன் மனசை தொடு. மனசை கல்லாக்காத, இருதயத்தை கல்லாக்காத. கர்த்தரோடு பேசுகிறார். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அவன் தன் வாழ்க்கையில இழக்க நேரிடுகிற முதல் விஷயம், அவன் ரட்சிப்பை இழக்கிறான். இரண்டாவது, அந்த ரட்சிப்பினால் உண்டான சந்தோஷத்தை இழக்கிறான். நான் சொல்லுவேங்க, உலகத்திலே பெரிய மோசமான விஷயம் என்ன தெரியுமா? நீ ரட்சிப்பை இழந்துட்டேனா திரும்ப பெறுறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், பாஸ்டர், அப்போ ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அறிந்தோ அறியாமலோ தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டால் அப்போ என் வாழ்க்கை அதோடு முடிஞ்சதா? அது மேட்டர் கிடையாது. உன் வாழ்க்கை முடிவுன்னு கர்த்தர் சொல்லல. தெளிவா வசனம் சொல்லுது, மறுதலித்து போனவர்கள், அதாவது எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட மனசு குத்தப்படாம தாவீது மாதிரி மனம் கசந்து, ஆண்டவரே தயவு செஞ்சு என்ன மன்னிங்க அப்பா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்து போய் நிற்கிறேனே, அந்த ஃபீலிங் இல்லாம நம்ம இருதயத்துக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம இழந்துட்டோமே, அந்த பரிதவிப்பின் எண்ணம் இல்லாம ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோமே, அந்த கான்சியன்ஸ், அந்த மனசாட்சி இல்லாம உட்கார்ந்துருக்க பாத்தியா, அப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் புதுப்பிக்க கூடாத காரியம் உன் மனசுக்குள்ள இல்ல. என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்பவும் எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நீ உழுந்துட்டேனா கர்த்தரை எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னைக்குமே நம்ம ஆண்டவர் நம்மை ஒரு பொழுதும் நம்மை கடவுளாக பார்ப்பதில்லை, நம்மை பிள்ளையாக தான் பார்க்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. பிள்ளைன்னா 1000 தப்பு பண்ணும், 1000 பிரச்சனை பண்ணும். பிள்ளைன்னா பிள்ளை மாதிரி தான் இருக்கும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் வளரும் போது சிறு பிள்ளையின் தன்மையெல்லாம் விட்டுட்டு அந்தந்த ஸ்டேஜுக்கு தக்கவாறு நம்முடைய இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்தணும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் நான் கொடுக்க போறேன், திரும்பவும் என் பிள்ளைங்களை நான் திரும்ப நான் கெட்ட போறேன், என் பிள்ளைகளை திரும்ப நான் தரப்போற ரட்சிப்பின் சந்தோஷத்தை. கவலைப்படாத, உனக்கு இன்னும் வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். எப்போ உனக்கு வாசல் திறக்கப்படுது, தாவீது மாதிரி நினைக்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன்ப்பா, எனக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லைப்பா, வேஷமாக நான் திரியிறேன் ஆண்டவரே, வெள்ளடிக்கப்பட்ட கல்ற போல நான் வாழ்றேன் ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்தா ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்கிறேன், எனக்குள்ள ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே. இந்த மனசாட்சி இந்த நொடி பொழுது உனக்குள் வந்துவிட்டால் கர்த்தர் திரும்ப எடுக்க வல்லவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்மிடத்தில் சில தவறுகள் பிள்ளைகள் ஏற்படும் போது
நம்மிடத்தில் தேவ சமாதானமும் தேவ சந்தோஷமும் குறையும் போது அந்த செகண்டே, அந்த நொடி பொழுதே, அந்த மணி நேரமே அதை சரிபடுத்த நீங்கள் முயற்சி செய்து விட்டால் அது ஒரு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாது. கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இதுதாங்க சீக்ரெட்டு. ஒரு வண்டியில் டயர் பஞ்சர் ஆயிடுது. பஞ்சரான டயரை வச்சுட்டு இல்லை டயர் தான் இருக்குதுல்ல வண்டி ஓடும் சொல்லி ஓட்டுனா அந்த டயர் என்னாகும்? நீங்கள் நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனை தான். உங்கள் வாழ்க்கையில் சறுக்கல்கள் இடரல்கள் ஏற்படும் போது ஏற்பட்ட அந்த வினாடியே அதை சரிப்படுத்த மனசாட்சியின் அளவிலே குத்துண்டு, அதுவரை இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்திருக்கிறேன், தேவ சமாதானத்தை நான் இழந்திருக்கிறேன், எனக்குள்ள மீண்டுமாய் ரட்சிப்பை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி அந்த நொடி பொழுதே தேவனண்டை நீ வந்துவிட்டால் கர்த்தரை எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தர் நமக்குள்ள தந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் யார் யாரை பார்த்து சொன்னது? சங்கீதம் 45:7 யார் யாரை பார்த்து சொன்னது? எழுதினது சங்கீதக்காரனாகிய தாவீது. ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிற மாதிரி ஒரு பாவனையில் இந்த சங்கீதத்தை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிற பிரகாரமாய் இப்படியாக சொல்லப்படுகிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால். நல்ல கவனிங்க, எதனால் இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம்? the spirit of joy, சந்தோஷத்தின் ஆவி. சந்தோஷத்தின் ஆவியானவர் எப்போ நமக்குள்ளேருந்து கிரியை செய்ய ஆரம்பிப்பார்? அபிஷேகம் பெற்றதுனால அல்ல, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கி, ரட்சிப்பின் அனுபவம் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கி, சந்தோஷம் வர ஆரம்பிக்கி. அடுத்த கட்டமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை ஆனந்த தைலத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆனந்த தைலத்தை எதினால் பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுத்தாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்து எதை விரும்பினாரு? நீதியை விரும்பினாரு, அக்கிரமத்தை வெறுத்தாரு. இன்னைக்கு யார் வாழ்க்கையிலாம் நீதியை விரும்புறீங்களோ, யாருடைய வாழ்க்கையிலாம் அக்கிரமத்தை வெறுக்கிறீங்களோ, ரெண்டு விதமான காரியம் சொல்லப்படுது. ஒரு காரியத்தை விரும்ப வேண்டும், இன்னொரு காரியத்தை வெறுக்க வேண்டும். கையை வைத்து சொல்லுங்க, ஒரு காரியத்தை விரும்ப வேண்டும், இன்னொன்னு வெறுக்கணும். எதை விரும்பணும்? ஹலோ, ஒரு பாவம் செய்தால் மட்டும் பாவம் அல்ல, பலதரப்பட்ட பாவத்தை மனதில் வைத்து அந்த பாவத்துக்கு மேல ஆசைப்பட்டுட்டு இருந்தாலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னால ஆனந்த தைலத்தால அபிஷேகம் பண்ண முடியாது பிரதர். நிறைய பேர் சொல்றதை பார்த்துருக்கேன், பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்து என்னால சந்தோஷமா இருக்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல எங்கேயோ உன் மேல ஆசை வச்சிருக்கேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுதேவா, தேவையெல்லாம் நீர்தானே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க விருப்பங்களை மாத்துங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உட்கார்ந்துருக்க பிரதர்? ஏன் ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து போய் உட்கார்ந்துருக்கிற? உனக்குள்ள ஆசைகள் எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு கர்த்தர் சொல்றார். நீ ஆசையை கரெக்ட் பண்ணு, விருப்பங்களை மாத்திரு. தயவு செஞ்சு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Just change your desire. உன்னுடைய ஆசைகளை நீ மாத்து. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னொன்னு வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை வெறுக்கணும் பிரதர்? எதை வெறுக்கணும் சிஸ்டர்? அக்கிரமத்தை வெறுக்கணும், அக்கிரம செய்கைகளை வெறுக்கணும். குறிப்பா சொல்ல போனா தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாமே அக்கிரமம் தான்.
கர்த்தர் செய்ய சொல்லாத எந்த காரியமும் அக்கிரமம் தான். கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. அக்கிரம காரியங்களை அருவருத்துருங்க. அக்கிரமக்காரரோடு உள்ளதான இணைப்பை எடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் வாழ வைப்பார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு காரியம், பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். யாருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கோம்? நண்பர்களுக்குள் சந்தோஷமாயிருங்கள், சிநேகிதருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சிநேகிதியுடன் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க தேவன் சொல்லுகிறார். கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஆள் கூட பழகும் முன்னாடி 10 நிமிஷம் யோசிக்கணும். நான் அடிக்கடி யோசிப்பேன். ஒரு காலத்துல அநேகர் நம்மளை வேண்டான்னு சொல்லி போனாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வேணும்னு சொல்லி பலதரப்பட்ட கூட்டம் தேடி வருது, ஒட்ட வருது, பார்க்க வருது, தங்களுடைய விலையேறப்பட்ட காணிக்கையெல்லாம் கொடுக்க வராங்க. ஆனால் எப்போவுமே மனசுக்குள்ள ஒரு காரியத்தை நான் வச்சிருப்பேன். ஒரு ஆள் கூட பழகிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், இவன் வருமானம் எப்படிப்பட்டது, இவனுடைய ஏர்னிங் எப்படிப்பட்டது, எப்படி சம்பாதிக்கிறான் இவன். வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ற ஒரு காரியத்தை சொன்னார். இந்தியாவில் ரட்சிப்பு தடைபட்டிருக்கிறதுக்கு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி மற்றவருடைய பாவமோ மற்றவங்களுடைய ஜபைன்மையெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவன் எவனுமே நியாயமா சம்பாதிக்க ஆசைப்பட மாட்டேங்கான். நீங்க உண்மையா இருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க, இருக்கிறதுல சந்தோஷமா இருங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஸ்தானங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவங்க ரோல் மாடலா மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், தேவனுக்குள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடன் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் சந்தோஷமாயிருங்கள். மனசு கஷ்டமா இருக்கா, 4 பாட்டை போட்டு கேளுங்க. 10 பேர்த்த ஃபோன் பண்ணி பேசினாதான் சமாதானம் கிடைக்கும் நினைக்காத. வீட்டில் பிரச்சனையா, உடனே மாமாக்கு ஃபோன் பண்ணணும், அவனுக்கு ஃபோன் பண்ணணும், மச்சானுக்கு ஃபோன் பண்ணணும், மைனிக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோனு 24 மணி நேரமும் ஃபோனு. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன். அவர் ஃபேஸ்புக்கில் பயங்கரமாக ஊழியம் பண்ணிருந்தாரு. என்னடா ஆளே அட்ரஸ் காணுன்னு பார்த்தா, இல்லை கர்த்தர் சொல்லிட்டாராம் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீ எதில் ரொம்ப ஆசையாக இருக்கியோ கடவுள் அதில் தான் கை வைப்பார். ஆபிரகாம் ஈசாக்கு மேலே ரொம்ப ஆசையாக இருந்தா போட்டு ஈசாக்கு மேலே கை வச்சிட்டாரு. சவுல் பதவி மேலே ஆசை, பதவியை தக்க வைக்கிறதுக்கு, ஜனங்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்குவதற்கு, தேவன் செய்ய சொல்லாத காரியத்தை முந்திக்கிட்டு போய் பலிபீடத்தின் மேலே ஏறி ஊழியர் செஞ்சு காளைகளும் பலிட்டான். யாரை பிரியப்படுத்துறதுக்காக? ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக. ஜனங்களை பிரியப்படுத்தினா ராஜாசனத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற பதவியின் மேல் ஆசை நிமித்தமாய் நான் சொல்றேன், அவன் தேவன் மேல இருந்த ஆசையிலும் பலிபீடத்தின் மேலே ஏறி அவன் பலி செலுத்தல, பதவி மேல இருந்த ஆசையினால அவன் இந்த பலியை செலுத்தினா. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்படியா பதவி மேல ரொம்ப ஆசையா, வைக்கண்டா ஆப்பு. யூதாஸ் பணத்தின் மேல ஆசை. ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார், இந்த பணத்தின் மேல தான் ஆசைப்படுற, சாகும் போது அந்த பணத்தை கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிட்டான். அதே வாய், அதே கை பணத்தை பேரம் பேசியது, பணத்தை தேடி ஓடியது, பணத்துக்காகவே வாழ்ந்தது, பணத்துக்காக இரட்சகரை காட்டி கொடுத்த கையும் பேசின வாயும் அந்த பணம் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அவன் செத்தான். கிறிஸ்தவ வாழ்க்கையில நமது ஆசையெல்லாம் எங்க ஏசப்பான்னு சொல்லி மனசு இப்படி உடனே மாறாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறும். எப்படி தெரியுமா? டெய்லி நீ எந்திரிச்ச உடனே வாயை திறந்து நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் மனைவியை காட்டிலும் உம்மை நான் நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் வாயை திறந்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய தேவஜனமே, இன்னைக்கு ஏன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிற? உன்னுடைய ஆத்துமா தேவனோடு அதிகமாக இணைக்கப்படட்டும், தேவனை நேசிக்கட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நீங்க தேவனை அதிகமாக நேசித்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்போது, மனசு கஷ்டமா இருக்கா, பைபிளை திறந்து 10 அதிகாரம் வாசி. 11வது அதிகாரத்தில் பிரச்சனைக்குரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அதிலே வைத்திருப்பார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நமக்கு பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுவோம்? கூகுளில் சர்ச் பண்ணுவோம். How to solve a problem between husband and wife. பிள்ளைங்களை வச்சு பிரச்சனையா? How to tame our children. So not to tame. Animals தான் டேம் பண்ணுவாங்க. How to control our children. கூகுளில் சர்ச் பண்ணுறது. பைபிளை சர்ச் பண்ணு, ஆண்டுடைய வார்த்தையை சர்ச் பண்ணு, பைபிளை வாசி, பிள்ளைகள் பைபிளை சொல்லிக் கொடு. குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைகளா குடும்ப ஜெபம் முடிஞ்ச உடனே ஒரு 5 வசனத்தை குடும்பம் உட்காந்து வாசிச்சு, ஏமா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ட கேளு, ஒய்ஃப் ஹஸ்பண்ட கேளு, பிள்ளைங்கிட்ட இந்த வசனத்தை கொடுத்து நாளைக்கு நீ தான் குடும்ப ஜெபத்தில் பிரசங்கம் பண்றேன்னு சொல்லணும். அந்த லவ், இதுங்க பாண்டேஜ், அந்த காதல், அது நல்லது, புனிதமானது, தேவனால் கொடுக்கப்பட்டது, முறையான விதத்தில் அனுபவிக்க தேவனால் தந்தரப்பட்டது. நீதிமொழி புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெளிவாக சொல்லப்படுகிறது. கணவன் மனைவியினரே அன்பானது, காதலானது எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டது. 2வது, காதல் என்பது திருமணத்துக்கு அப்புறம் வர வேண்டியது ஒழிய திருமணத்துக்கு முந்தி வர வேண்டியது கிடையாது. கையை வைத்து எத்தனை பேருக்கு ஆமைன்னு சொல்ல விரும்புறீங்க? 5வது வசனம் 6வது வசனம் நிறைய இருக்குது, இதோட முடிச்சுக்கிறேன். 5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தை கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். கரங்களை தட்டியவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் சொன்னேன், கர்த்தர் தந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும்னா பவுல் சொல்லுகிறார், கவலை இல்லாதவன் யாரும் கிடையாது. அதனால தான் சொல்றார், ஸ்தோத்திரத்துக்குரிய விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும் உன் கவலையை, உன் பிரச்சனையை, உன் பாடுகளை, உன் துக்கத்தை, உன்னுடைய நிந்தனையை, உன்னுடைய பாரங்களை எல்லாம் என்ன பண்ணு? ஸ்தோத்திரத்துக்குரிய விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு மேல? எல்லா அதாவது ஒரு மனசுல ஓடுற 1000 விதமான கலக்கங்களுக்கு, குழப்பங்களுக்கு மேலாக கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருகிறார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேல இருக்கவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இங்க பரிசுத்த ஆவியானவர் உன்னை டிக்ளேர் பண்றார். ஒன்று நான் சொல்றேன், அங்க நான் சொன்னேன் எல்லா பிரச்சனையை காட்டிலும் நீ பெரியவன் சொன்னேன். இங்க தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் தேவ சமாதானம் பெரியது. தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவன் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது இப்படியாக ஆரம்பித்தோம், எல்லா பிரச்சனைகள் பாடுகளை பார்க்கிலும் நீ பெரியவன். ஏனென்றால் நீங்க சொல்றீங்க இயேசு பெரியவர் சொல்லி. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் உனக்குள்ள வரும்போது நீதான் பெரியவன். தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பெரியவங்க, நான் பெரியவன். எல்லா பிரச்சனையை காட்டிலும் நீ தான் பெருசையா. தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், உன் வியாதியை காட்டிலும் நீ பெரியவள். ஆமென் சொல்லுகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ உன் வியாதியை பார்த்து கெஞ்ச கூடாது, உன் பிரச்சனையை பார்த்து நீ கெஞ்ச கூடாது. உனக்கு எதிராக செயல்படுறவர்களை பார்த்து மா தாயே பார்த்து இரக்கமா ஏதாவது போடுன்னு சொல்லக்கூடாது. நீ முன்னாடி போய் நிற்கும் போது நிற்கணும், தேவன் எனக்குள்ள இருக்கிறார், உன்னை காட்டிலும் நான் தாண்டா பெரியவன், நெல்லு, கர்த்தர் ஒரு பட்சத்தில் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன தாவீதுக்குள்ள அந்த தேவன் இருந்தபடியினால் அந்த ராட்சத கோலியாத்தை அவன் பார்த்தபோது அவன் சொன்ன ஒரே காரியம், ரட்சிக்கப்பட்ட எனக்கு முன்பதாக இந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்து எம்மாத்திரம். தலைக்கு மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க, இந்த விருத்த சேதனம் இல்லாத, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாத இந்த கோலியாத்து எம்மாத்திரம், எம்மாத்திரம் பிரதர், எம்மாத்திரம், எம்மாத்திரம், எம்மாத்திரம். மனுஷன் உனக்கு எத்தனை விதமாய் உனக்கு சூழ்ச்சி வச்சாலும் கவலைப்படாத. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது, அது எல்லாத்தையும் ஜெயிச்சு மேல வரும்.